ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் கனமழை காரணமாக கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி 19ஆம் தேதி நாளைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் விடுமுறை கொடுத்துருக்காங்க. கனமழை காரணமாக விடுமுறை விடப்பட்டதால் இந்த அரையாண்டு தேர்வுகள் எல்லாம் மற்றைய தேதியில் குறிப்பிட்டு அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து பள்ளி கல்வித்துறை சார்பாக ஒரு அப்டேட்டை கொடுத்தாங்க. ஸோ கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி கிட்டத்தட்ட 8 மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுத்தாங்க. ஸோ அன்றைய தேர்வில் பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு, 11th and 12th மேக்ஸ் எக்ஸாம், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி போன்ற பல்வேறு தேர்வுகள் இருந்துச்சு. இன்றைக்கி டிசம்பர் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எந்த விதமான தேர்வுகளும் இல்லை. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கனமழை காரணமாக விடுமுறை விடப்பட்ட மாவட்டங்களில் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எந்தெந்த எக்ஸாம்லாம் கேன்சல் ஆச்சோ அந்த எக்ஸாமை அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் சிஓக்கள் புதிய அட்டவணைப்படி தேர்வுகள் நடத்தி கொள்ளலாம்னு ஒரு அப்டேட்டை பள்ளிக்கல்வித்துறை கொடுத்துருக்கு. அதனுடைய அடிப்படையில் விருதுநகர் மாவட்ட சிஓ தற்போது அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. டிசம்பர் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10th மாணவர்களுக்கு மேக்ஸ் எக்ஸாமும், 11th and 12th மாணவர்களுக்கு மேக்ஸ், காமர்ஸ், ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி போன்ற தேர்வுகளும் கனமழை காரணமாக ஒத்தி வச்சாங்க. அந்த தேர்வுகளை ஸ்கூல் ரீஓப்பன் ஆன உடனே, அதாவது ஹாஃப் இயர்லி எக்ஸாம் விடுமுறையெல்லாம் முடிஞ்சு ஜனவரி 2ஆம் தேதி 2024 ரீஓப்பன் பண்ணுறாங்க. அன்னைக்கு அந்த கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் நடத்தப்படும் அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி அந்த 8 மாவட்ட சிஓக்களுமே தனித்தனியாக ஒரு புதிய டைம் டேபிளை கொடுப்பாங்க. இப்போ இந்த டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18ஆம் தேதி நிறைவேற வேண்டிய தேர்வுகள் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ஜனவரி 2ஆம் தேதி 2024 நடைபெறும். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.